Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை தியாகராய நகரில் உள்ள 70 அடி சாலை முழுவதும் வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னையில் நாளுக்கு நாளாக இந்த நடைமேடை ஆக்கிரமிப்பானது அதிகரித்து கொண்டுள்ளது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் சென்னை தியாகராய நகரில் உள்ள 70 அடி சாலையிலும் சுமார் ஒரு 6 மாதம் காலமாக இந்த பகுதி முழுவதும் நடைமேடைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த சாலை முழுவதும் 4 சக்கர வாகனங்கள் அனைத்தும் இடதுபுறமும் வலதுபுறமும் நிறுத்தி வைக்கப்பட்டதால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கு அது ஒரு இடையூறாக இருக்கிறது. அதே போலவும் இந்த நடைமேடை, அதாவது இடதும் மற்றும் வலதும் நடைபெறையில் பார்த்தோம் என்றாலும் குப்பைகள் மற்றும் மது பாட்டில்கள் மற்றும் இந்த வழியாக பயன்படுத்தாத காரணமாக இந்த நடைமேடை முழுவதும் செடிகள் மற்றும் புதர்களாக அண்டி இருக்கிறதால் இந்த வழியாக செல்லக்கூடிய பாத சாதனைகளுக்கும் இதுவும் ஒரு இடையூறாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நடைமேடையை பற்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். இப்போ பஸ்ஸு வண்டியெலாம் விட்டு வச்சுருக்காங்களப்பா, அதெல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியும்? வண்டி இல்லை, வண்டி இந்த சுற்றி வண்டி நம்ம நடக்க வழி இருக்கா? வழி இல்லாத நம்ம வரோம். பயமாக தான் இருக்குது. ரொம்ப இது ஒதுங்கி பயந்துக்கு தான் வரதாக்குது. நடைமேடை சுத்தமாக இருக்குதா சார் நடக்கிறதுக்கு? வண்டி இங்கேயும் நிறுத்தி வச்சுக்கிறாங்க, குப்பை இங்கேயும் போட்டு வச்சுக்கிறாங்க. சுத்தமாக இருந்தால் நடந்து வரலாம். நடைமேடை நடக்கிற மாதிரி இல்லை சார் எதுவுமே. அந்த மாதிரி வரதான் செய்யுது, இடையூறாக கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஓரமாக ஒரு நடந்து போக வேண்டியது தான். தப்பு தான். இந்த மாதிரி நிறுத்தக்கூடாது தான். என்ன பண்ணலாம்? கேட்குறவங்க தான் கேட்கணும். ஏன் அப்படி வாசலில் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்கீங்க வழியில் அப்படின்னு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா பஸ்ஸும் போகுது, நாங்களும் நடக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் யார் கேட்கணுமோ அவங்க தான் கேட்கணும். மேலும் இந்த நடைமேடையை பற்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்டு தெரிந்த பொழுது இந்த நடைமேடையில், அதாவது சுமாராக ஒரு வருடத்திற்கு மேலே இந்த பகுதியில் நடைமேடை ஆக்கிரமிப்பாக நடைபெற்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தினம் அவர்கள் பணிக்கு செல்வதோ, அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதோ, கடைக்கு செல்வதற்கும் இந்த சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வாகனங்களும் ஒரு இடையூறாக இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். அதே போலவும் இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரிகிறது, இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் சொகுசு கார்கள் அனைத்தும் பல மாத காலமாக இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியப்படுகிறது. அதுவும் போலவும் இரவு நேரங்களிலும் சில அந்த சமூக விரோதிகள் இந்த பகுதியில் வந்து மதுவை அறிந்துவிட்டு இந்த பாட்டில்கள் போன்றவற்றையும் இந்த பகுதியில் விட்டு செல்வதால் நடைமேடையில் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலைமையில் தான் உள்ளது. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த நடைமேடைகளில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் அகற்ற வேண்டும் மற்றும் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து வாகனங்களையும் அகற்றித்தர வேண்டும் என மாநகராட்சியிடம் பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.